பயம். இது ஒரு திகில் கதை. அம்மா, 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 அம்மா. தூக்க கலக்கத்தில் சத்தமிட்டாள். அம்மா, எனக்கு ஒன்றுக்கு வருது. அம்மா, சத்தமாக கூப்பிட்டான் பாலு. கொல்லை பக்கம் போயேண்டா. தூக்கத்தில் முனகினாள். அம்மா, பயமாக இருக்கு, நீ வா. கையை பிடித்து அசைத்தான். நீயே போ, அம்மாவுக்கு தூக்கம் வருது. பினாக்கியபடியே உறங்கி போனாள். ச்சே, அடி வயிற்றை முட்ட மெல்ல எழுந்து பின்வாசலை திறந்தான். கும்மிருட்டு. அம்மாவாசை இருட்டு. நிலவில்லாமல் வானம் கருப்பு அடர்ந்திருந்தது. மெல்ல தலையை வெளியே நீட்டி சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டைத் தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு புலப்படவில்லை. பயம் அடி வயிற்றை பிடித்தது. வயிற்றை முட்டி ஒருவித அவசரம் வந்தது. வயக்காடு கருப்பாய் விரிந்திருக்க தூரத்தில் பெரிய பெரிய மரங்கள் உயர்ந்து நின்றிருந்தது. திறந்த வெளியில் காற்று ஊளையிட்டு கொண்டிருந்தது. மரங்களின் கிளைகள் வேகமாக ஆடியது. மெல்ல படியிறங்கி வயக்காட்டின் உள் சென்று அமர்ந்தான். குளிர்ந்த காற்று உடம்பில் அடிக்க மயிலிறகு கால்கள் குத்தி நின்றது. காற்றின் சத்தம் சுற்றி வர பயத்தில் வயிற்றை அடைத்தது. முக்கினான். சற்று தொலைவில் நெற்கதிர்களின் உள் ஒரு சலசலப்பு வேகமாக அசைந்தது. கண்களை கூர்மையாக்கி படபடப்புடன் பார்த்தான். ஏதோ நகர்ந்து வருவது தெரிந்தது. சலசலப்பு அருகில் வர கலவரத்துடன் எழுந்தான். உருமல் சத்தம் எளிதாக கேட்டது. திடீரென சத்தம் பின்னால் வர அரண்டு முகத்தை திருப்பினான். ஒலி மிக அருகில் கேட்டது. சராலென திரும்ப 2 கரு உருவம் வாயில் எச்சில் ஒழுக வெள்ளைப்பற்கள் தெரிய உரிமையது. பளிங்கு போல் 4 கண்கள் மின்னியது. பயத்தில் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. இரண்டும் வீட்டின் வழியே நிற்க நெஞ்சம் அடைக்க குபீரென வேர்த்தது. தலைமயிர் கூச்செறிய எழுந்து நின்றது. சடாரென மேற்கொண்டு வேகமாக பாய, அம்மா, அம்மா அதிர்ந்து கத்திக்கொண்டே வயக்காட்டினுள் தறிக்கட்டு ஓடினான். மூச்சு வாங்கியது. துவண்ட கால்கள் தடுமாறியது. கற்கள் ஆங்காங்கே கால்களை குத்த கத்திக்கொண்டே ஓடினான். தூரத்திலிருந்து அடர்ந்த மாந்தோப்பில் நுழைந்து ஓடினான். காய்ந்த இலைகள் கால்பட்டு சத்தம் எழுப்பியது. சர் சர் சர். மூச்சு அடைத்தது. மெல்ல பின்னால் திரும்பினான். எந்த சத்தமும் இல்லை. அமைதியாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டு, இருட்டு, மையிருட்டு. அழுகை பீறிட்டு வந்தது. கண்களில் இருந்து நீர் வழிந்தது. பயத்தில் வயிறு திறக்க மெல்ல டிராயரெல்லாம் நனைந்தது. வீட்டிற்கு செல்ல வழி தெரியவில்லை. மா, மா, மா விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். நெஞ்சு ஏறி ஏறி இறங்கியது. மெல்ல நடந்தான். சர் சர். அந்த அமைதியான நடுநிசையின் சத்தம் நாராசமாய் ஒலித்தது. தட்டு தடுமாறி ஒரு மரத்தின் அருகே வந்து நின்றான். மூச்சு வாங்கி கொண்டே இருந்தது. விசும்பலின் சத்தம் வினோதமாக கேட்க பயம் பரவியது. உடம்பின் சக்தியெல்லாம் இறங்க கால்களை தொக்கி கொண்டது. மரத்தின் பக்கத்தில் தடுமாறி அமர்ந்தான். ஈரமான ஆடை கசகசத்தது. அமைதி, அமைதி, அமாவாசை அமைதி. பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டான். சிறிது நேரம் மறுபடியும் அதே உருமல் சத்தம் திடீரென அருகில் வர உடல் நடுங்க கண்களை திறந்தான். அருகில் வந்து சுற்றி வளைத்தது. அலறி அடித்து எழுந்து மரத்தில் சாய்ந்தான். வேகமாய் பாய்ந்து இவனை தன் கோர பற்கள் கொண்டு கடிக்க வர அரண்டு மரத்தின் கிளைகளை பிடித்து மூச்சிறைக்க ஏறினான். மூளையில் ரத்தம் வேகமாய் பாய வெறிகொண்டு ஏறி மரத்தின் நடுவில் தட்டு தடுமாறி தொத்தி கொண்டான். காய்ந்த பட்டைகள் உடம்பினை கிழிக்க ஆங்காங்கே எரிந்தது. மூச்சு வாங்க கெட்டியாக பிடித்தபடி அமர்ந்தான். கீழே 2 பாய்ந்து பயந்து பயந்து உருமியது. நேரம் போக போக சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து அமைதியானது. கண்களை இறுக மூடிக்கொண்டு உடலை குறுக்கி மரக்கிளையில் அமர்ந்தான். நெஞ்சம் அடித்து கொண்டே இருந்தது. கண்கள் எரிய மெல்ல மெல்ல மயங்கினான். மெல்லிய தென்றல் உடலை தழுவ கண்களை மெல்ல மெல்ல திறந்தான். சுற்றி எங்கும் பச்சை பசையில் என பசுமை. சூரியன் கிளைகளின் வலிவே முகத்தில் அடித்தது. ஆசுவாசமாகி மெல்ல கீழறங்கி நடந்தான். பின்னால் இருந்து ஒரு உருமல். நாய்கள் குறைக்க கீழே கிடந்த கல்லை எடுத்து பின்னால் துரத்தினான் பயமின்றி.